குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீன் க்ளோனிங். அதாவது ஜீன் க்ளோனிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். வாட் ரிமைன்ஸ் டு யுவர் மைண்ட் when you hear the word clone? அஃப்கோர்ஸ் tally the cloned sheep. இப்போ என்னன்னா க்ளோன் அப்படின்னாவே நம்மளோட மைண்டுக்கு வரக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேலி அப்படின்ற ஒரு ஷீப். அதாவது டாலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா க்ளோன்டு ஷீப் தான் டேலி. த கார்பன் காஃபி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் ஆஃப்டன் கால்ட் எ க்ளோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டிவிஜுவலோடைய காப்பி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா க்ளோன். ஹவவர் மோர் அப்ரிபிரியேட்லி எ க்ளோன் மீன்ஸ் டு மேக் ஏ ஜெனட்டிக்கலி எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் அன் ஆர்கானிசம். அதாவது க்ளோன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஆர்கானிசத்தோடைய காப்பி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா க்ளோன். In gene cloning, a gene or a piece of DNA fragment is inserted into a bacterial cell where DNA will be multiplied, copied as the cell divides. இப்போ என்னன்னா ஜீன் க்ளோனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீன் இல்லாட்டி பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் என்னென்னா பாக்டீரியல் செல்லில் பாஸ் பண்ணக்குள்ளே இப்போ செல் டிவைட் ஆகக்குள்ளே என்னென்னா டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் என்னென்னா மல்டிப்ளை ஆகுது. நெக்ஸ்ட்டு எ ப்ரீஃப் அவுட்லைன் ஆஃப் த பேசிக் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஜீன் க்ளோனிங் ஆர். இப்போ என்னென்னா ஜீன் க்ளோனிங்கில் அதாவது என்னென்னா ஜீன் க்ளோனிங்கில் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஐசோலேஷன் ஆஃப் டிசையர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் பை யூஸிங் ரெஸ்டிங்ஷன் என்சைம்ஸ். அதாவது என்னென்னா ரெஸ்டிங்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி இப்போ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை செப்பரேட் பண்ணணும். Insertion of the DNA fragment into a suitable vector plasmid to make rDNA. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை என்னென்னா பிளாஸ்மிட்ஸ் வழியாக பாஸ் பண்ணக்குள்ள rDNA ப்ரொடியூஸ் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் rDNA இன்டு பாக்டீரியல் ஹாஸ்ட் செல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்னென்னா rDNA பாக்டீரியல் ஹாஸ்ட் செல்லில் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. செலக்ஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகம்பைன்டு ஹாஸ்ட் செல் டு கெட் ஏ க்ளோன். இப்போ என்னென்னா செலக்ஷன் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸில் ரீகம்பைன்டு ஹாஸ்ட் செல்லில் என்னென்னா க்ளோன் ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ளோன்டு ஜீன் இன் ஹாஸ்ட் செல். க்ளோன்டு ஜீனுடைய கேரக்டர்ஸ் என்னென்னா ஹாஸ்ட் செல்லில் எக்ஸ்பிரஸ் ஆகுது. Using this strategy, several enzymes, hormones and vaccines can be produced. இப்போ என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இப்போ நிறைய என்சைம்ஸு ஹார்மோன்ஸு வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. Infofits. Development of Tally. Tally was the first cloned female sheep developed by Dr. Ian Wilmot and his colleagues at the Rosaline Institute, Scotland in July 1996. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு cloned female sheep டாலி. இப்போ டாலி யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூலை 1996 என்னென்னா ஸ்காட்லாண்டில் ரோசலைன் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடியவர் என்னென்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் அயான் வில்மெட். இவர் தான் என்னென்னா ஃபஸ்ட்டு டாலி க்ளோனிங் மெத்தடில் அதாவது என்னென்னா க்ளோனிங் ஃபீமேல் ஷீப்பை டெவலப் பண்ணார். She was created by somatic cell nuclear transfer technique. இப்போ டாலி எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ சொமட்டிக் செல்லில் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் மெத்தடில் என்னென்னா டாலி டெவலப் பண்ணாங்க. She lived for 6.5 years and died in 2003 because of lung disease. டாலி என்னென்னா 6.5 இயர்ஸ் என்னென்னா உயிர் வாழ்ந்தது. இப்போ 2003 என்னென்னா லங் டிசீஸ்னால் டாலி இறந்துருச்சு. நாம் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க்கு லெசன் 20 8th Roman செகண்ட் கொஷின். டெஸ்கிரைப் மியூட்டேஷன் ப்ரீடிங் வித் அன் எக்ஸாம்பிள். Mutation breeding. Mutation is defined as the sudden heritable change in the nucleotide sequence of DNA in an organism. It is a process by which genetic variations are created which in turn brings about changes in the organism. The organism which undergoes mutation is called a mutant. The factors which induce mutations are known as mutagens or mutagenic agents. Mutagens are of two types, namely physical mutations and chemical mutations. Physical mutations, radiations like X-rays, alpha, beta and gamma rays, UV rays, temperature etc. which induce mutations are called physical mutations. Chemical mutations. Chemical substances that induce mutations are called chemical mutagens. Example, mustard gas and nitrous acid. The utilization of induced mutation in graph improvement is called mutation breeding. Achievements of mutation breeding. Some achievements of mutation breeding are Sarbadi Sonara wheat produced from Sonara 64 by using gamma rays. Automata to rice
வித் saline டாலரன்ஸ் அண்டு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்ட்நட்ஸ் வித் திக் செல்ஸ். இந்த ஒரு கொஷினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.